ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவின் ஊடாக அண்மையில் அதிகமாக கதைக்கப்படும் ஒரு விடயம், அதாவது எமது ஏர்த் எனப்படும் பூமியானது அதன் ஓர்பிட் எனப்படும் சுற்றுவட்ட பாதையில் இருந்து தூக்கி எறியப்பட போகின்றதா என்ற ஒரு கதை இப்பொழுது அதிகமாக கதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம். விஞ்ஞானிகள் இப்பொழுது அதிகமாக ஆய்வுகளை மேற்கொண்டு, அதாவது கம்ப்யூட்டர் சிமுலேஷன் எனப்படும் மிக துல்லியமான ஆய்வுகளை மேற்கொண்டு இதற்கு எமக்கு விடை கூறியுள்ளார்கள். அது என்னவென்று பார்ப்போம். எமது பூமியானது அதன் சுற்றுவட்ட பாதையில் அவ்வாறு தான் இருக்கும். அது சில இன்க்ளினேஷன் எனப்படும், அதாவது சிறிய மாற்றங்களுக்கு உட்பட்ட போதிலும் முற்றுமுழுதாக ஸ்டெபலாக அதாவது நிலையானதாகத்தான் அது இருந்து கொண்டு எமது சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கும் இந்த ஸ்பேஸில் என்று கூறுகிறார்கள். பில்லியன் ஆண்டுகளாக இவ்வாறு தான் அது நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் அவ்வாறு தான் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு அது அவ்வாறே நடந்து கொண்டிருக்கும் என்பதுதான் இப்பொழுது விஞ்ஞானிகளினால் நிரூபிக்கப்பட்டுள்ள உண்மையாகும். ஆகவே யாரும் வீணாக பயப்பட தேவையில்லை. இப்போதைக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை என்று தான் கூறுகின்றார்கள். ஆனால் லாங் டேர்மாக ஏதாவது ஒரு இஃபெக்ட் ஒன்று இருக்குமா என்று பார்த்தால், சில நட்சத்திரங்களை, அதாவது எமது பூமியிலிருந்து சில ஒளியாண்டுகள் தூரத்தில் அமைந்துள்ள சில நட்சத்திரங்களை நோக்கும் போது அந்த நட்சத்திரங்களை சில எக்ஸோபிளானட்கள் சுற்றி வருகின்றன. அந்த எக்ஸோபிளானட்கள் இவ்வாறு அவற்றின் ஓர்பிட்டில் இருந்து வெளியேறி சென்ற நிகழ்வுகள் சில அவதானிக்கப்பட்டுள்ளன என்பதனால் எமது பூமி மிக நீண்ட காலத்திற்கு பிறகு, பல பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாறான ஒரு நிலையை ஒருவேளை சந்திக்கலாம் என்று நாம் நினைக்கலாமே ஒழிய, இப்போதைக்கு அவ்வாறான எந்த ஒரு நிலைமையும் ஏற்பட போவது இல்லை என்பது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுள்ளது. அதாவது 2025 இந்த ஒரு 10,000 ஆண்டுகளுக்குள் இந்த ஓர்பிட்டானது எந்த ஒரு மாறுதலுக்கும் உட்பட போவது இல்லை. ஆனால் சில எக்ஸென்ட்ரிக் சேஞ்சஸ் என்று கூறுவார்கள். அதாவது பூமி அது சிறிது அதன் ஒழுக்கில் அங்கு இங்கு சென்று வருவது, அது பபல்ஸ் என்று கூறுவார்கள், ஒபல் என்று கூறுவார்கள். ஒபல் என்றால் பூமி அவ்வாறு ஆடுவது மாதிரி சென்று வருவது. இவை நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. இவை பல்லாண்டு காலமாக நடைபெறுவது, அது தொடர்ந்தும் நடைபெறும். அது ஒரு சாதாரண விடயம்தானே ஒழிய, பூமி முற்றுமுழுதாக அதன் ஒழுக்கிலிருந்து தூக்கி எறியப்படுமா என்றால் இப்போதைக்கு இல்லை என்பதுதான் விடை. அடுத்ததாக பார்ப்போம். சிறிய ஸ்பீட், அந்த பூமியின் ரொட்டேஷனில் அந்த ஸ்பீட் மாற்றம் ஒன்று நிகழ்ந்துள்ளது என்பதை விஞ்ஞானிகள் இப்பொழுது கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு உள்ளார்கள். அதாவது இந்த ஜூலை 2025 அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், பூமியின் ஸ்பீட் சிறிதளவு மாறுபட்டுள்ளது. இதனால் ஷார்ட்டர் டேஸ் ஒன் ரெக்கார்ட் என்று கூறுவார்கள். அதாவது டே டைம், அதாவது ஒரு நாள் ஷார்ட் ஆகின்றது, குறுகியதாக மாறுகின்றது. மிகவும் மில்லி செகண்ட் அளவில், 1.5 மில்லி செகண்ட் அளவில் இந்த டே, அதாவது நாட்கள் குறுகியதாக ஆகின்றது. இதற்கு காரணம் 1.5 மில்லி செகண்ட் அளவில் இந்த ஏர்த் வேகமாக பயணிக்க போகின்றது. இந்த ஜூலை 9, 2025 ஆகஸ்ட் 5 இவ்வாறான 2 நிகழ்வுகள் அவதானிக்க முடியும். அதாவது பூமி சாதாரணமாக பயணிக்கும் வேகத்தை விட 1.5 மில்லி செகண்ட் ஃபாஸ்டாக பயணிக்கும் என்று கூறுகிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று புரியவில்லை என்றாலும், இதற்கு இந்த இன்டர்ஸ்டெல்லர் மாஸ் ஷிஃப்ட் என்று கூறுவார்கள். அதாவது இந்த முழு அண்டத்திலும் சில நேரங்களில், சில பிளானட்களில், சில ஸ்டார் சிஸ்டங்களில் நிகழும் ஒரு ஷிஃப்ட், ஒரு சிறிய மாற்றம் தான் அது. அடுத்தது எமது மூன்ஸ் அலைன்மெண்ட் என்றும் கூறலாம். எமது சந்திரன் பூமியின் மீது செலுத்தும் ஈர்ப்பு விசையின் ஒரு பாதிப்பாகவும் இது இருக்கலாம். ஆகவே என்ன இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றால், இந்த பூமியின் வேகம் சற்று மில்லி செகண்ட் அளவில் கூடி குறையலாம். மற்றும் ஒபல் எனப்படும் அந்த பூமி வெறுமனே துடிப்பு மாதிரி ஒரு செயற்பாட்டை மேற்கொள்கின்றது. அது அவ்வாறே நடைபெறலாம். அதை தவிர இந்த பூமியானது அதன் ஓர்பிட், அது சுற்றி கொண்டிருக்கும் பாதையிலிருந்து தூக்கி எறியப்பட மாட்டாது. ஆனால் இது வேறு எக்ஸோபிளானட்களில் இது அவதானிக்கப்பட்டுள்ளது, சில எக்ஸோபிளானட்களில். எனவே இது பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வேளை நடக்கலாமே ஒழிய, இன்னும் பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு அது நடைபெற போவதில்லை. பூமி அதன் ஓர்பிட்டில், அது தன்பாட்டில் அவ்வாறே சுற்றி கொண்டு இருக்கும். எனவே இவ்வாறு கட்டுக்கதைகள் சில பரப்பப்படலாம். பூமி அதன் ஓர்பிட்டில் இருந்து தூக்கி எறியப்பட போகின்றது, எங்கோ செல்ல போகின்றது, சூரியனின் ஈர்ப்பு விசையிலிருந்து அது விடுபட்டு ஒரு பனி உலகமாக மாறப்போகின்றது என்று பல கட்டுக்கதைகளும் இப்பொழுது நிலவுகின்றன. ஆனால் அதனை நம்ப வேண்டாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். அவ்வாறான என்ற ஒரு சம்பவம் நடைபெறப் போவதில்லை. பூமி தன்பாட்டில் அதே ஒழுக்கில் அவ்வாறே சுற்றி கொண்டிருக்கும் என்பதுதான் இப்பொழுது எமக்கு கிடைத்திருக்கும், இந்த லேட்டஸ்டாக ஜூலை 2025 கிடைத்திருக்கும் எஸ்ட்ரானமிக்கல் தகவல் ஆகும். இது மாதிரியான புதிய எஸ்ட்ரானமிக்கல் தகவல்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். அடுத்தது எஸ்ட்ரானமி குறித்த இவ்வாறான சில கட்டுக்கதைகள் உண்மையா என்று ஆராயும் வீடியோக்களுக்காகவும் எம்முடன் இணைந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகவும் நன்றி.